எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சத்துணவு சாப்பிட்ருக்கீங்களா? சத்துணவுன்னா என்ன? இதை கேட்ட உடனே நிறைய பேர் சத்தான சாப்பாடு தான் சத்துணவு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு காரியம் சத்துணவு. இந்த சத்துணவு முதலாக நீதி கட்சி பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் காமராஜர் அதை மதிய உணவுன்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதை எம்ஜிஆர் சத்துணவு அப்படிங்கிற பெயரில் கொண்டு வந்தார். அதை பின்னாட்களில் சத்தான உணவாக மாற்றினது கலைஞர். அதை இன்னும் கொஞ்சம் போட்டி போட்டு அதில் முட்டை கொடுத்து கொண்டு வந்தது ஜெயலலிதா. ஆனாலும் இந்த சத்துணவு சாப்பிட்றவங்கள குறித்து ஒரு தவறான கருத்து எல்லார்ட்டுமே இருக்கும். இந்த சத்துணவு குறித்து ஒரு தப்பான விஷயம் இப்போ கூட அதிகமாக பரவிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா மதிய சாப்பாடு போடுறது இல்லாமல் இப்போது காலை சாப்பாடும் போடுறாங்க. காலை சிற்றுண்டின்னு கவர்மெண்ட்டு அரசு பள்ளிகளில் போடுறத நம்ம பார்க்குறோம். இந்த திட்டம் சரியா தவறா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ மாறி இருக்கிறதால அந்த திட்டமே ஏதோ ஒரு தேவையில்லாத திட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த சத்துணவு எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் 10வது படிக்கிற வரைக்கும் இந்த மதிய சாப்பாடு ஸ்கூலில் போடுற அந்த மதிய சாப்பாடை சாப்பிட்டு தான் நான் படித்தேன். எங்கள் வீட்டில் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் பழைய சோறு இருக்கும். அந்த பழைய சோத்தில் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு அதுக்கு மிளகாய் வறுத்து அல்லது ஏதாவது பொட்டுக்கடலை வச்சு ஒரு துவையல் மாதிரி ஊறுகாய் மாதிரி அரைச்சி அதை சாப்பிட்டுட்டு அதோடு ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் மதியம் ஸ்கூலில் போடுற அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னால் நைட்டு 8 மணிக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்வாங்க. அதுதான் எங்களுக்கு சுடுசோறு. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதில் மீந்ததை தான் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் நாங்கள் பழைய சோறாக சாப்பிடுவோம். இந்த பழைய சோறு இப்போது எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய ஃபேஷனாக மாறி பழைய சோறு நல்லது அப்படின்னு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. ஆனாலும் இந்த பழைய சோறு எல்லா இடத்துலையும் இப்போ ஃபேமஸாக இருந்தாலும் கூட அப்போது அது எங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது. எப்போ எங்களுக்கு சுடுசோறு கிடைக்கும், நைட்டில் மட்டுமே கிடைக்கிற அந்த சுடுசோறு ஏன் எங்களுக்கு 3 வேளையும் கிடைக்காம போகுது அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை பாதி தீர்த்தது தான் இந்த மதிய சாப்பாடு, மதிய உணவு. ஆனாலும் இந்த மதிய உணவு நிறைய பேருக்கு, பெரிய பெரிய இடத்துல உள்ளவங்களுக்கு இல்லை, இந்த மதிய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி ஏழையாக இருந்தவங்க, கஷ்டவழியாக இருந்தவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த மதிய சாப்பாட்டை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அதே மாதிரி காலை சிற்றுண்டியும் இப்போ கிண்டல் பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த மதிய சாப்பாட்டை கொண்டு வந்தது, இந்த காலை சிற்றுண்டியை கொண்டு வந்தது. இது மூலமாக என்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் மாறி இன்றைக்கி நான் காலையில் ஒரு டிஃபனோ, மதியம் ஒரு சுடு சாப்பாடோ, இரவு ஒரு டிஃபனோ போட்டு சாப்பிட்றேன்னா அதுக்கு நான் சாப்பிட்ட அந்த மதிய சாப்பாடு தான் காரணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனாலும் இதை புரிஞ்சிக்காமல் இன்னமும் நிறைய பேர் கவர்மெண்ட் கொண்டு வர இந்த திட்டங்களை குறை சொல்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா ஒரு கஷ்டவாளியாக இருக்கிறவன் கடைசி வரைக்கும் அவன் கஷ்டவாளியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வசதியாக இருக்கிறவனுடைய மென்டாலிட்டியாக இருக்குது. ஆனால் ஒரு கஷ்டவாளி மேலே வந்துட்டான்னா அவன் அடுத்தவங்களையும் கை தூக்கி விடுவான் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதனால் மதிய சாப்பாடு சாப்பிட்றவங்கள யாரும் கிண்டல் பண்ணாதீங்க.
மதிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, இல்லை காலை சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி, அதை கொடுக்குற கவர்மெண்ட்டை யாரும் தப்பாக பேசாதீங்க.